ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எப்படி ஒரு ஸ்டோரி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டோரி நம்ம ஏன் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் உங்களோட அந்த டைலாக் எப்படி இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை டிஃபைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம இன்டென்ட் ஆட் பண்ணோம். வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் அப்படின்றதுக்கு ஒரு இன்டென்ட் நம்ம ஆட் பண்ணோம். அந்த இன்டென்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரியில் தான் நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஃபைல் எங்கே இருக்குது, அதில் நம்ம எப்படி நம்மளோட ஸ்டோரியை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் ஹோம் டைரக்டரிக்கு போயிடுங்க. உங்கள் ஹோம் டைரக்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டேட்டாவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NLU டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஆட் பண்ணணும் நம்மளோட ஸ்டோரியை. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாக்குள்ளே இருக்க ஸ்டோரிஸ் இந்த ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோரிஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டோரி. இப்போ ஹாப்பி பாத்ன்றது ஒரு ஸ்டோரி. அடுத்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா சேட் பாத் 1, சேட் பாத் 2, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி ஆட் பண்ண போகிறோம். ஹோம் டவுனுக்குன்ற ஒரு ஸ்டோரி ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதில் இருக்க எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயம் மிஸ் பண்ணிங்கன்னா, ஒரு செமிகோலனோ ஒரு இதுவோ எக்ஸ்ட்ராவோ நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டோரி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோம் டவுன் ஸ்டோரி அப்படின்னு, ஹோம் டவுன் பாத் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரிக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இன்டென்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்ம என்ன இன்டென்ட்டை டிஃபைன் பண்ணோன்னா ஹோம் டவுன்ன்ற இன்டென்ட் தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ அந்த இன்டென்ட் இந்த இடத்த ஆட் பண்ணோம். ஸோ இந்த இன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும், அதுதான் நம்ம சொன்னோம். பாட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இந்த ஒரு சிங்கிள் ஸ்டெப்பு தான் பார்த்திங்கன்னா ஆக்ஷன்னுவாங்க. ஸோ இன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனு. அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு அட்டர் ஹோம் டவுன்ன்ற அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு யூஸ் பாட் கொடுக்கணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இது. ஸோ அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா அட்டர் ஹோம் டவுன், அட்டர் _ ஹோம் டவுன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ _ அங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன இன்டென்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இன்டென்ட்டோட நேம் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான அடுத்த ஆக்ஷன் என்ன, ரெஸ்பான்ஸ் என்னவோ அந்த ரெஸ்பான்ஸோட இது கொடுக்கணும், டைட்டில் கொடுக்கணும். இங்கே நம்ம அட்டர் ஹோம் டவுன்ன்றது தான் நம்மளோட ரெஸ்பான்ஸு. ஸோ அந்த இதை நம்ம ஆக்ஷனில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரியோட நேமு, நம்ம என்ன ஸ்டோரி, நம்ம ஹோம் டவுன் பார்த்துன்னு அந்த ஸ்டோரிக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அந்த ஸ்டோரியில். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த இன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணால், ஹோம் டவுன்ன்ற இன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனில் கொடுப்போம். ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம அட்டர் ஹோம் டவுன், இதுதான் நம்மளோட ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ண பிறகு இது சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த மாடல் நம்ம பில்டு பண்ண போகிறோம். இந்த மாடல் பில்டிங் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ரசா ட்ரெயின். ஸோ இப்படி நம்ம கொடுக்கணும். நீங்கள் இப்படி ரசா ட்ரெயின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு மாடல் பில்ட் ஆகும். நம்ம ஸ்டோரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இன்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ரெஸ்பான்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம புது மாடல் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம புது மாடல் பில்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அது ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 minutes தான் ஆகும். ஏன்னா ரொம்ப டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை பில்ட் பண்ணுற டைமில் நம்ம இதோட டேட்டா நம்ம பார்க்கலாம். இது என்ன மாடல்ஸ்லாம் என்ன க்ரியேட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவில் இருக்க ஃபோல்டரில் தான் நம்மளோட ஸ்டோரி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம்.
நம்மளோட ஸ்டோரியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டென்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் டேட்டாவில் இருக்க NLU உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டென்ட் வந்து NLU ஃபைல் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நம்மளோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு பிளேஸ் எங்கே ஆட் பண்ணியிருக்கோம்னா டொமைன் ஃபைலில் வந்து ஆட் பண்ணும். இந்த டொமைன் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா டொமைன் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மை ஹோம் டவுன் இஸ் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டொமைன் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பிறகு நம்மளோட ஸ்டோரிஸை பார்த்திங்கன்னா டேட்டாவில் ஸ்டோரிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹோம் டவுன் பார்த்துன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டோரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு புது இன்டென்ட்டை ஆட் பண்ணோன்னா எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஆட் பண்ணணும். அது மாதிரி நம்மளோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா டொமைன் ஃபைலில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ் ஃபைலில் வந்து ஆட் பண்ணணும். இது எப்பயுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்மளோட மாடல் வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் டன். இது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு மாடல். ஸோ மாடல் ட்ரெயின் ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாடல் வந்து ரன் பண்ணணும். ஸோ ரசா ஷெல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாடலோட இது வந்து நோட் பண்ணிங்க 183.102 இந்த மாடல்லாம் லோட் ஆகுதான்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. எப்பயுமே நீங்கள் லாஸ்ட்டாக பில்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதுவுமே மாடலோட இது எதுவுமே நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பில்ட் பண்ணிங்களோ அந்த மாடல் தான் லோட் ஆகும். அதே தான் வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 183.012. ஸோ அந்த மாடல் தான் லோட் ஆகுது. இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பில்ட் பண்ணோம் இந்த இடத்துல. அந்த மாடல் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லோட் ஆகுது. ஒன்ஸ் இது லோட் ஆன பிறகு என்ன பண்ணோன்னா வந்து நம்ம இதில் வந்து என்ன கொடுத்தோமோ நம்ம இந்த NLUவில் என்ன கொடுத்தோமோ அதை வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்து பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருதான்னு. வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த இதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ மாடல் வந்து லோட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா வந்து வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன். இப்போ நம்மளோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா மை ஹோம் டவுன் இஸ் பாண்டிச்சேரி அப்படின்னு வரணும். அது வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு இன்டென்ட் ஆட் பண்ணோம். எப்படி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்காத எப்படி வந்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரணும்னா நம்ம வந்து எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் எப்படி ஸ்டோரிஸ் ஆட் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காது. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.